ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் உரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அப்டேட் தான். ஸோ இதில் நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். இந்த 2365க்கு மேலே நீங்கள் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்தது ஏயும் பியும் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இது நடக்கலை. மார்க்கெட் இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி சி ஆப்ஷன் மட்டும் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக வந்து லைவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லைவ்ல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி கோல்டு அனலைசிங் வந்து பார்த்துக்கிறோம். ஸோ மந்தை பொறுத்தவரையில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த 2 மந்தாக வந்து மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பை சைடில். காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய ஜியோ பொலிட்டிக்கல், ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட், அது மட்டும் இல்லாமல் நடக்கிற வார் சுச்சுவேஷன்ஸ். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த 2430-31 மட்டும் மார்க்கெட்டில் நியூ ஹை வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் வந்து இந்த மந்த் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 10 days இருக்குது. ஸோ இதில் இருக்க நான் வந்து ஹை, இந்த லோ மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே வந்து வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட்டில் வந்து ப்ரீவியஸாக இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு, இந்த மந்த் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு, இந்த மந்த்துக்குரிய வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 கேண்டிலுமே நம்ம 3 கேண்டிலுமே பை கேண்டிலில் தான் இருக்குது. இன்னுமே நமக்கு கரெக்டான ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கல மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு லாங் சைட். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது தான் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வருது. பட் அந்த மாதிரி நடக்கல. இந்த வீக்கும் மார்க்கெட்டில் வந்து இந்த வார் சுச்சுவேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் வர்றதுனால, ஸோ அதனால திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே டெக்னிக்கல் ரீதியான அப்டேட்ஸ் தான். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரீதியான அப்டேட்ஸ் வந்து நமக்கு கொடுக்க இயலாது. காரணம் வந்து அவங்க கொடுக்குற டேட்டாஸும் அவங்களோட கொடுக்குற நியூஸ் பொறுத்தும் வார் சுச்சுவேஷன் பொறுத்தும் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து மாற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால பிகினர்ஸ் வந்து, நியூ ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கட்டாயம் டாப்லஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஷார்ட் ப்ராஃபிட், ஷார்ட் செல் எடுத்தாலும் சரி, ஷார்ட் பை எடுத்தாலும் சரி, எக்ஸிட் ஆக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம ஒரு லாங் ட்ரேட் எடுக்கணுமா, ஒரு லாங் பை எடுக்கணுமா, இல்லாட்டி ஒரு லாங் செல் எடுக்கணுமா? இப்போதைக்கு இல்லை. ஏன்னா டெக்னிக்கல் ரீதியாக மார்க்கெட் ரன்னிங்கில் இல்லை இப்போதை சுச்சுவேஷனில். உங்களுக்கு கரெக்டாக சொல்லப்போனால் 100 பைப்ஸ் கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். கோல்டு மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகிருங்க. இல்லை நீங்கள் அதை வெயிட் பண்ணணும்னா ஒரு ஆஃப் அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மிச்ச ஆஃப் அமௌண்ட்டில் வந்து ரன்னிங்கில் வைங்க. கட்டாயம் டாப்லஸ் வந்து கரெக்டாக என்ட்ரி பாயிண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லியில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் திரும்பவும் மேலே போயிருக்கு. அது வந்து 2344. ஸோ அப்ராக்ஸாக நம்ம 45 எடுத்தாலும் ஓகே, 45 எடுங்க. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியாச்சு. இதில் இருக்க இன்னொரு பாயிண்ட்ஸையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த ஸோ வீக்லி க்ளோஸ், இது வந்து வீக்லி ஹை. நீங்கள் வீக்லி ஹை வந்து நோட் பண்ணிக்கிறீங்க பிறகு. ஸோ இந்த வீக்லி வந்து க்ளோஸ் வச்சது வந்து 2391 இல்லாட்டி 92 எடுத்தாலும் சரி, நீங்கள் 93 எடுத்தாலும் ஓகே. ஷார்ட் டைமில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஓரளவு பார்த்தா இது மந்த்துக்குரியது, இது வந்து வீக்லிக்குரியது. அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போயிடும். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அந்த பை மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு 2 ரெட் கலர் ஒரு கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ கிடைச்சாலும் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல. அதே மாதிரி அடுத்த கேண்டில் வந்து நல்ல பை. அதுக்கு பிறகு டோஜி கிடைச்சி. ஸோ டோஜி கிடைச்ச பிறகு நாங்கள் எதிர்பார்த்துருந்தது கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் சைக்கிள். ஸோ அந்த டைமில் டவுன் எடுத்திருந்தோம். அந்த டைமில் நமக்கு சக்ஸஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ கண்டினியூவாக என்ன நடந்திருக்கணும், இதுவும் இந்த செகண்ட் கேண்டில் என்ன நடந்திருக்கும், இதுக்கு பிறகு வந்த கேண்டிலும் ஒரு ரெட் கலராக கேண்டிலாக இருந்திருந்தால் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்திருக்கணும். ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெட் கலர் கேண்டிலாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்திருந்தால் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷனோட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு லாங் பை நம்ம எதிர்பார்த்துருக்கலாம் இந்த ஜோன் மட்டும். ஸோ அப்படி நடக்கலை. ஸோ அதனால என்ன செய்ய போகிறோம், திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்காக இந்த 2 ஜோனில் ஏதாவது ஒரு ஜோனில் பிரேக் அவுட் பண்ண பிறகு தான் நம்ம கரெக்டான என்ட்ரி வரப்போகுது லாங் டைம் பார்க்குறவங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2500 2800 மட்டும் எதிர்பார்க்குறாங்க. மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுலேருந்து மார்க்கெட் டவுன் சைட் வர்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு ஒன் டைம் தான் மார்க்கெட்டில் வந்து ரீச் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏ ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா, இந்த ஏ
ஸோ செகண்ட் நமக்கு பி கிடைக்கக்குள்ள இந்த இடத்துல பி கிடைக்குதுன்னு வைங்க, திரும்பவும் ஒரு பி நமக்கு கிடைக்குது. ஸோ எப்படி பி கிடைக்க போகுதுன்னா, இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இதுக்கு கொஞ்சம் மண்டே மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகும். ஸோ இதில் ரீச் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டாக கிரியேட் ஆனால் மட்டும்தான், ஒரு சப்ளையாக கிரியேட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் நடக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்து மார்க்கெட்டில் நமக்கு வரும். ஸோ அப்படி நடக்காட்டி என்ன நடக்கும், இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மார்க்கெட் வந்து திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். 4 ஹவர் சார்ட் தான் நம்மளுக்கு மெயின். ஸோ லாங் டைம் பார்க்கறனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ட்ரெண்ட் லைன் ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் கட்டாயம் ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ, எப்படி உங்களுக்கு அனலைசிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், மெயினாக அந்த ட்ரெண்ட் லைன் எப்போ நமக்கு பிரேக் அவுட் கிடைக்குதோ, அதாவது பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு நல்ல பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கணும், ஒரு லாங் பிரேக் அவுட். ஸோ ஒரு பெரிய கேண்டில் ஒன்று கிடைக்கணும். ஸோ கிடைச்சதுக்கு பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் லாங்காக போனாலும் பரவாயில்ல, திரும்பவும் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வரணும். வந்தால் மார்க்கெட்டில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு செல் எடுத்தோம்னா கட்டாயம் இந்த செல் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான். ஸோ மேபி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடக்கல, திரும்பவும் என்ன நடக்குதுன்னா, திரும்பவும் மார்க்கெட் மண்டே மார்க்கெட்டில் திரும்ப வருது, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுது, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ட்ரெண்ட் லைன் டவுன் சைட் பார்த்துட்டோம். அப் சைடில் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. ஸோ பட் அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல வச்சு பாருங்கள். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆனால் திரும்பவும் நம்மளுக்கு இங்கேருந்து போகிற மார்க்கெட் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரும். அதாவது 2463 இல்லாட்டி 2470 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது பை சைடுக்குரிய ஆப்ட். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கெங்கே என்ட்ரி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக வந்து மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து சும்மா இப்போதைக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை, நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தான் இது ட்ரோ பண்ணியிருக்கு. மேலே உள்ள ட்ரெண்ட் லைன், கீழே உள்ள ட்ரெண்ட் லைன் வந்து கன்ஃபார்மான ட்ரெண்ட் லைன். ஸோ இது பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு நீங்கள் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் நடந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். 4 ஹவர் சார்ட் கட்டாயம் பாருங்கள், அதே மாதிரி 1 ஹவர் சார்ட் பாருங்கள், இல்லாட்டி 30 மினிட்ஸ் பாருங்கள். 30 மினிட்ஸில் வந்து கட்டாயம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 1 ஹவர்லேயும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை விட நல்ல கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு 4 ஹவரில் நல்ல ஒரு லாங் கேண்டில் கிடைச்சா கட்டாயம் மார்க்கெட்டில் இந்த 2300 வந்து ஒரு மெயின் ஒரு ஜூனாக இருக்குது போல சிச்சுவேஷனில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2300 இந்த 2300 வந்து பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் ப்ரீவியஸாக பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட் இதுக்கு மேலே பாருங்கள், ஒரு லோ, அதுக்கு பிறகு ஹை, அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த பிறகு மேலேயே தான் இருக்குது. திரும்பவும் இந்த ஜூனுக்கு வரக்குள்ள கட்டாயம் வந்து 2200 2220 மட்டும் எதிர்பார்க்கலாம் டவுன் சைட்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இங்கேருந்து தான் மார்க்கெட் நமக்கு பிரேக் அவுட் நடந்து வந்திருக்கு. ஸோ ஷார்ட் செல் இல்லை, இது ஒரு லாங் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது 2300 மட்டும். ஸோ கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணக்குள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரிஸ்க் லோ ஆடுங்க. எப்போ திரும்ப மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை திரும்ப பிரேக் அவுட் பண்ணுதோ இந்த செல்லில் இருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அப்டேட். ஸோ செகண்ட் அப்டேட் வந்து மேபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் மண்டே மார்க்கெட்டில் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட் டவுன், மேபி இந்த இடத்துல வந்து 2340 வந்து திரும்பவும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டும் மேலே போகலாம், இப்படி கூட நடக்கலாம். இப்படி நடந்தால் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான் சொல்லுவாங்க. இந்த ஃபேக் பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது ஒரு அப்டேட். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆகுதுன்னா 2 சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இங்கேருந்து வருது டவுன் சைட், ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல பாருங்கள், இதில் பிரேக் அவுட் பண்ணது திரும்ப ஒரு நீங்கள் செல் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு நல்ல ஒரு செல் இருக்குது, செகண்ட் செல்.
இதை எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடம் ஜூம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு பிலோ நம்மளுக்கு செல் ஓப்பன் ஆகும். ஸோ ஓரளவு பார்க்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை மிஸ் பண்ணிட்டா கட்டாயம் செகண்ட் இந்த ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு 2 இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மேபி இந்த ஸ்ட்ராங் வந்து இதில் 4 ஹவர் வந்து கண்டினியூவாக டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா 4 ஹவரில் ரெட் கலர் கேண்டில் கண்டினியூவாக கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து கட்டாயம் பிரேக் அவுட் பண்ண தான் பார்க்கணும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பைன்னு சொல்ல போனால் நம்மளுக்கு இதில் பை இருக்கு. எந்த இடத்துல பை இருக்குன்னா கட்டாயம் வந்து இந்த ஜூன் சரியா, இதில் பைன்னு சொல்ல போனால் நமக்கு இதுக்கு மேலே பை எடுக்கிறதாருன்னா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும். ஸோ இதில் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இதுக்கு மேலே நமக்கு பை எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல டேட்டாஸ் கரெக்டான டேட்டா நமக்கு இல்லை. அதனால இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஸோ லாங் செல்லுன்னு சொல்ல போனால் இந்த இடத்துல நமக்கு இந்த பி கிடைச்சால் இது ஒரு லாங் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே அபவ் நமக்கு பை இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 2431க்கு அபவ் மேலே போயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து 500 எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி 500 எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி 600 மட்டும் எதிர்பார்க்குறாங்க. 600 700 மட்டும் எதிர்பார்க்குறாங்க பை சைட். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட்டில் அவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருக்கு. நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் ஏ ஆப்ஷன். ஸோ இது வந்து எக்ஸ்னு போடுவோம். ஏன்னா இங்கே ஏபி நான் கொடுத்துருக்கனால இது வந்து எக்ஸ்னு கொடுப்போம். ஸோ எக்ஸ் நடந்தால் கட்டாயம் வந்து ஒய் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒய் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். திரும்ப எகெயின் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட்டில் பெண்டிங். இங்கேருந்து வந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பெண்டிங். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங் இருக்கிறதுனால கட்டாயம் என்ன நடக்க போகுது, திரும்பவும் இந்த ஜூனுக்கு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வரக்குள்ள, இந்த இடத்துல இருக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன தெரிய போகுதுன்னா, ஒன்று இதுல இருந்து மார்க்கெட் வந்து திரும்பணும். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து பை சைட் திரும்பணும். அப்படி பை சைட் திரும்பினா கட்டாயம் மார்க்கெட் இவ்வளோ வரலாம். ஸோ இதுக்கு பிறகு மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்ம இங்கேருந்து செல் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து மேலே போனது திரும்புறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துப்பாங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டில் ஒரு பை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் லாங்கான ஒரு பை எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ நான் இப்போதைக்கு அதை ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு பிலோ நமக்கு செல் ஓப்பன் ஆகும். மேபி இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் பிலோ செல். இந்த செல் ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து 2300 கீழே மார்க்கெட் போனால் கட்டாயம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2220 இருக்கும். அதுக்கு பிறகு 220க்கு பிறகு 2100 மட்டும் மார்க்கெட்டில் நமக்கு டவுன் சைட் வரலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக கீ ஜோன்ஸ் பார்த்துக்கணும். ஸோ நான் இந்த பிரேக் அவுட் நடந்த பாயிண்ட்லேருந்து நான் எடுக்கிறேன். இந்த லோவிலேருந்து இந்த ஹை எடுக்கக்குள்ள பாருங்கள், 50%ன்னு பார்க்கல, கரெக்டாக ஒரு 50% ஒன்று வரும். 23 நமக்கு வந்து 2366 வருது. அதே மாதிரி 2350 வருது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக எடுப்போம். என்ன காரணம்னா, இந்த 63 எடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல நிறைய ஷார்ட் டைமில் போய் பாருங்கள், நிறைய ரிஜெக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நிறைய சீனியர்ஸில் சப்போர்ட்டும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால வந்து நான் 2350 எடுக்கிறேன். ஸோ இந்த கீ ஜோனுக்கு நீங்கள் கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க, குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. நம்ம வந்து டிஃப்ரெண்டான கலர் ஒன்று கொடுப்போம், உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுப்போம். நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுக்குறேன், அது ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த கீ ஜோனை பொறுத்த வரையில் மெயின் கீ ஜோனாக நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க. 2350க்கு கீழே பிலோ நம்மளுக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அபவ் நமக்கு பை வந்து ஓப்பனில் தான் இருக்கும், ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அபவ் வந்து நம்மளுக்கு பை வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம பை ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ பை வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால்
கொஞ்சம் நீங்கள் ஷார்ட் செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ண போனீங்கன்னா அந்த பைலையும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். ஸோ பைக்கான அப்டேட் வந்து நம்ம இந்த இடத்துலையோ இல்லாட்டி இந்த இடத்துலையோ நமக்கு எங்கே மார்க்கெட்டில் சப்போர்ட் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம பை சொல்லலாம். இப்போதைக்கு பை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் பை சைட் வந்து கூடுதலாக ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு பை எடுக்கிறது வந்து நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ். பெரிய அப்டேட்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ லைவில் உங்களுக்கு நியூஸ் அப்டேட் வரும். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீக்குன்னு பார்க்க போனால் நெக்ஸ்ட் வீக்னு பார்க்க போனால் நமக்கு வந்து பிஎம்ஐ நியூஸ் இருக்குது. மெயினாக பிஎம்ஐ நியூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிறேன் டியூஸ்டே வந்து பேங்க் ஹாலிடே இருக்குது. ஆஸ்திரேலியன், ஈரோ, நியூசிலாந்து அது 3 உடையும் நமக்கு ஹாலிடே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஸோ யூஎஸை பொறுத்தவரை ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஃப்ரைடேயும் சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது. மெயினாக இந்த 2 நியூஸ் டைம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிஎம்ஐ நியூஸும் ஜிடிபி நியூஸும் கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக், நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நிறைய ரிப்ளை கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம செஞ்சுட்டு போகிறது சரியாக இருக்கிறதுனால நம்மளுக்கும் ஹாப்பி. ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், லைவையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மெயின் சேனல் இருக்குது டெலிகிராம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் யூடியூப் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள். எதில் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் நம்ம அதுக்குரிய அப்டேட் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு சார்ட் தேவை, வேறு எதுவும் அப்டேட்ஸ் தேவைன்னா கட்டாயம் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு சார்ட் அப்டேட் வந்து நான் வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட்.